உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பரணி, ஹேடி ஹேடி பரணி, என்னடி என்னமோ நடக்குது? என்னாச்சு? உன் மருமகன் ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கான். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பு. வெயிட் பண்ணி சொல்றேன். இல்ல முத்துவண்டி, என்னலே நீ என்ன இன்ஸ்பெக்டர்னா எந்த வேணாலும் செய்யலாமா? அவனே பாவம் எங்கோ வடக்குல இருந்து பொழைக்க வந்திருக்காங்க. ஆமாங்க ஐயா, பாவம். தமிழ் கூட சரியா தெரியாது. பாசே தெரியாத பையல போய் கட்டி போட்டுட்டு அவன் மேல பழிய வேற போட்டுக்க. ஆறு இந்த வெறும்பை சண்முகம் சொன்னானா இதெல்லாம்? அப்பா, இவன் வெறும் கல்லுதான். அந்த கல்ல வீசினவன் தான் குற்றவாளி. எல்லாத்தையும் செஞ்சது அந்த வெங்கடேஷ். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனும் பிடிபடுவான். ஹேடி, என்னடி சொல்லுத? சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு சொல்லுதா அவன். எல்லா பரணி, இந்த சும்மா அப்படி யூகத்துல வாய்க்கு வந்தபடி 6 மணியும் பழிய போடக்கூடாது. அதை நிரூபிக்கணும், அதே முக்கியம். நிரூபிக்க தானே என் புருஷன் போயிருக்காரு. அவர் வரட்டும், எல்லாருக்கும் இருக்கு. வந்தா என்ன நடக்க போகுது? முடிஞ்சா அந்த வெங்கடேசனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியதானே? ஏலே என்னலே முடிஞ்சு வச்சானிய. எப்படி அந்த வெங்கடேசன் இங்க கூட்டு வர முடியும்? அவன்தே அந்த ரத்னாவோட அனிமூணு போயிட்டானே. மாமனார அனிமூனுக்கு இல்ல, ஜெயிலுக்கு தனி மூணுக்கு போதேன். பாண்டே, எங்களை கயிறு எப்படி நீ இந்த கிரிமினலை புடிச்சிட்டு வந்துருவேன்னு தெரிஞ்சுதான் இவனுக்காக ஒரு கயிறை தனியாவே வச்சிருக்கேன் மச்சான். உன் கையாலே அவனை கட்டி போடு மச்சான். நேத்தி என் தங்கச்சியோடைய ஒழுக்கத்தை பத்தி எந்த வாயெல்லாம் பேசுச்சோ அவனுங்கெல்லாம் இப்ப வந்து பேசுங்கள. நேத்து இதே இடத்துல சபதம் போட்டு போனேன். என் தங்கச்சிய பத்தி தப்பா பேசினவன இதே இடத்துல இழுத்துட்டு வந்து கட்டணும்னு சொல்லிட்டு போனேன். இதோ இந்த கேடு கட்டவனை இழுத்துட்டு வந்து கட்டி வச்சிருக்கேன். மானம் கட்டவனுங்களா, இப்ப தைரியம் தான் வந்து பேசுங்களேன். வந்து பேசி பாருங்களேன். சும்மா சவாலு சபதம் லொட்டு லோசுக்கு நின்றுக்கிட்டு சும்மா 2 பேரை இழுத்து வந்து கட்டி வச்சுட்டு அம்பிட்டு முடிஞ்சு போயிருச்சா? நிரூபிக்கணும்ல, அதே முக்கியம். நிரூபிக்க தானே வந்திருக்கு மாமனார. இப்ப நிரூபிக்க பாரு. என்னம்மா, நீயா மிச்சதெல்லாம் சொல்லுதியா இல்ல உன்னையும் கம்பத்துல கட்டி வச்சு பொம்பளை போலீஸ கூப்பிடணுமா? வேண்டாம் தம்பி, நானே சொல்லிடுறேன். ரத்னா டீல மருந்து போட்டதே இவன் தான். நான் தான் போட சொன்னேன். இவன் மாட்டேன்னா நானும் மாட்டிப்பேன். நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு ஒளிச்சு வைக்க சொன்னதே என் மகன் தான். அதனாலதான் நான் இவனை ஒளிச்சு வச்சேன். என்ன மாமனார, வேற ஏதாச்சும் ஆதாரம் வேணுமா உனக்கு? அவர்கிட்ட என்னடா பேச்சு? நீ முதல்ல மெயின் அக்யூஸ்ட் கிட்ட வாக்குமூலம் வாங்கு. வாங்கிட்டா போச்சு. ஏலே பொறுக்கி பயல, என் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு எங்க வீட்டு சோத்தியை தின்னுட்டு என் தங்கச்சி அசிங்க பண்ண பிளான் பண்ண பாக்குறியா? நடந்த உண்மையை இப்ப நீயா சொல்லுத இல்ல அடுத்து நான் சொல்ல வைப்பேன். உனக்கு 3 எண்ணுவேன். அதுக்குள்ள நீயா வாய திறந்து உண்மைய சொல்லுத. இல்லன்னு வச்சுக்க, உனக்கு மூஞ்சே இருக்காது. உன் தாவாக்கட்டைய பொளந்து விடுவன், ஜாக்கிரத. 1 2
சொல்லிடுறேன். ஐயா வாத்தி பையன் உங்களை உள்ள இழுத்து விட்டுட்டான்னு வைங்க, இதே மரத்துல உங்க மகனும் மருமகனும் உங்களையும் சேர்த்து கட்டி போட்டுருவாங்க, பாத்துக்குங்க. வாய மூடல. ஏலே, அங்க நல்ல பார்வை. அது வந்து இப்ப நீ சொல்ல போதியா இல்லையா? டேய் வெங்கடேசா, இதுக்கு மேல நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. உன் வாழ்க்கை போச்சு, உன் கல்யாண வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுடா. இப்பயாச்சும் உண்மையை சொல்லி இதோட திருந்திடுடா. உன்னை கெஞ்சி கேக்குறேன்டா. ஏலே, இப்ப நீ சொல்ல போதியா இல்லையா? எனக்கு இந்த ரத்னா கூட வாழணும்லாம் ஆசை இல்லை. இவளை பழி வாங்கணும்னு என்னை ஸ்கூலை விட்டு துரத்துனதுக்கு, என்னை விட்டுட்டு போனதுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் மறுபடியும் அவ கூட வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி நடிச்சு கெஞ்சி பரணி சிஸ்டர் மூலமா அவங்க மனச மாத்தி மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சேன். எப்படி ரத்னா இப்ப மனசு மாறி என் கூட வாழ ஆரம்பிச்சிருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் இந்த அறிவழக வந்தா. இவனால ரத்னா என்னை விட்டு விலக ஆரம்பிச்சா. இவ அவன் கூட அவன் பைக்ல ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சா. இது எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அறிவழகனை குத்தி கொல்லணும்னு நினைச்சப்பதான் நான் கத்தி கூட வாங்கினேன். அப்பதான் மேல அப்பதான் எனக்கு தோணுச்சு, இந்த அறிவழகனை கொன்னா நான் தான் ஜெயிலுக்கு போய் தண்டனையை அனுபவிக்கணும். பேசாம இவனுக்கும் ரத்னாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு பழிய போட்டுட்டா இவனை அவமானப்பட்டு எங்கேயாவது போயிருவான். ரத்னாவும் வேற வழி இல்லாம என் கூட வாழ ஆரம்பிச்சிருவான்னு பிளான் போட்டேன். அதுக்குத்தான் இந்த டீ கடை பையனுக்கு பணம் கொடுத்து டீயில மயக்க மருந்து கலந்து கொடுக்க சொன்னேன். எல்லாமே நான் நினைச்சபடிதான் நடந்துச்சு. ஆனா பரணி சிஸ்டர் தான் எப்படியோ என் வீட்டுல இருந்து இந்த பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் எல்லாமே எனக்கு தெரியாம தலைகீழா மாறி போச்சு. நானும் மாட்டிக்கிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.